ரேஷன் கடைக்கு வேற போகணும். அவ எனக்கு நேரம் உட்காந்துருப்பா. மாசம் மாசம் 100 ரூபா கொடுத்து தொலையணும். வந்தும் தொலைய மாட்டேன். அந்த பாப்பா போனா அந்த பாப்பா என்ன திட்டு, ரேக விழுகல அது விழுகல, இருங்கம்மா கொஞ்சம் நேரம். யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரியா இந்தாடி வந்துட்டேம்மா, சொல்லுங்க. ரேஷன் கடைக்கு போகணும்டி. 14 தேதி. அந்த பாப்பா போனா நம்ம ரேக விழுகல அது விழுகல, அந்த பாப்பா அந்த திட்டு திட்டுவாங்க என்னைய. ரேஷன் கடைக்கு போகணும். ஆமா செஞ்சு குழம்பாதீங்க. நான் வந்து ஒரு புது மாடல் வண்டி வாங்கியிருக்கேன். அதுல போயிட்டு நீங்க எப்படி வாங்கினா ஒரு வாங்க சொல்லவே அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா பிடிக்கும், வந்து பாருங்க. அதுல போல இனிமே ஆட்டோக்காரன் 100 ரூபா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ என்னைக்கு எந்த பொருளான்னு எனக்கு சொல்ற? பரவாயில்ல, அதை போய் பையன் எடுத்துட்டு வாங்க, போலாம். ரேஷன் கடைக்கு டைம் ஆச்சுல்ல. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து வச்சு தரேன். வண்டி வாங்கினதை பேசி ரேஷன் கடைக்கு போலாம். அம்மா வண்டி வாங்கிருக்கோம், வண்டியில போலாம் வா. பையன் சக்கரைக்கு பருப்புக்கு ரேஷன் கடைக்கு போலாம் வா. வா வா சீக்கிரம் ரேஷன் வா, வண்டியில போலாம். அம்மா வண்டி வாங்கி இருக்கிறான். அம்மா வா. எங்கடி வண்டி ஆளையே காணுமே அவள. அம்மா சீக்கிரம் வாங்க போலாம். என்னடி ரேஷன் கடைக்கு டைம் ஆச்சு, வாங்க. வண்டி எடுத்து வச்சுட்டேன், வாங்க. எங்கடி வண்டி? பாப்பா எங்கடி வண்டி? இந்த வண்டி. என்னது? இந்த வண்டியில சொன்னேன், வாங்க போலாம். உட்காருங்க பின்னாடி. என்னோட சரி வண்டி வாங்கிட்டு வந்து ஏறுமா ஏறுமா வாங்குற என்னமா பேசுற தெரியுமா? வாயில வாசிக்கமா வந்துடும். அது ரேஷனே போல டைம் ஆச்சுல, இதை போடு போட்டுட்டு நீங்க ஆட்டோக்காரங்க எதுக்கு 100 ரூபா சும்மா கொடுக்குறீங்களா? உட்காருங்க போலாம். நான் ரேஷன் கடைக்கே புடுங்க போல, நீ வண்டியை வச்சுட்டு புடுங்கிக்கோ. என்ன உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி இப்படி பண்ணிட்டு போறாங்க? உங்களுக்கு ஒரு நல்லதே பண்ணக்கூடாது. சரி, ஆட்டோக்காரங்க சும்மா கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வண்டியில போலான்னு சொன்னா இப்படி தூக்கி வீசிட்டு போறாங்க. இந்த வண்டியோட அருமை தெரியாம பேசிட்டு போறாங்க. சரியா பொறாம இவங்களுக்கு நான் புது வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பைக்கெல்லாம் BMW மிஞ்சிடும். அது தெரியாம